அடியாத்தி, இந்த ஆட்டம் ஆடுற? நடு வீட்டுல இந்த மாதிரி ஆடுனா வீடு உடைஞ்சு போயிடும்டி. பாட்டி இத பாருங்க, நான் ஆடல, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது எக்ஸசைஸா? இப்படி நடு ரூம்ல பாட்ட போட்டுட்டு ஆடுனா உடம்பெல்லாம் குறையாதுரி. இந்த நடு ரோட்ல இப்படி 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 நல்லா ஓடணும். எக்ஸசைஸ் பண்றாளா? எக்ஸசைஸ் நல்லா குட்டியான அப்படியே குஸ்தி போடுற மாதிரி இருக்கு. மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ, இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ. மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாளோ. ரதி என்பேன், மதி என்பேன், கிளி என்பேன், நீ வா. உடல் என்பேன், உயிர் என்பேன், உறவென்பேன், நீ வா. பாட்டி, என்ன இவ்ளோ அழகா அபிநயம் பிடிக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால. நான்லாம் வேற லெவல் டி. என்ன பாட்டி, நிறைய பிளாஷ்பேக்லாம் இருக்கும் போல. அதெல்லாம் ஊருக்கே தெரியும்டி. இப்போ நீ சின்ன புள்ள, அப்ப நான் சின்ன புள்ள. கொஞ்ச நேரம் பேசாம இரு, தெரியுதா? ஏண்டி இனியா, அந்த ஆட்டக்காரி உனக்கு அப்படியே செக் வச்சுக்கிட்டே இருக்கா. நீ என்னடா இங்க கூல சீட் விளையாடிட்டு இருக்க? நேத்து ஆக்ஷன் கிங் கிட்ட பேசினல்ல, என்னாச்சு? பாட்டி, அர்ஜுன் கிட்ட பேசி நான் அவரை கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு முழுக்க அவரு வசுவோட பேரே சொல்ல மாட்டாரு. நிஜமா வடி சொல்ற? ஆமா பாட்டி, ஒரு மாதிரி டிராமா போட்டு அழற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்து நான் அர்ஜுன் கிட்ட ப்ராமிஸே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் டி, சூப்பர். அப்போ இன்னைக்கு நடக்க போற விஷயத்த நல்ல கூத்தா பாக்கலாம். ஆமா பாட்டி. இத பாருங்கடி, அர்ஜுன் கிட்ட மூக்கோட பட்டு வசு தவிக்க போற தவிப்ப நான் இங்க இருந்து அப்படியே சொல்ல போறேன். பாட்டி, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க போடுற திட்டம் ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல அங்க நடக்கிறத சொல்ல போறீங்களா என்ன? இல்ல இனியா, பாட்டி விவரமான பாட்டி. இப்ப பாத்தியா, பாட்ட கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி அபிநயம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி வசுவோட ரியாக்ஷனை அவங்க யானை கண்ணால பார்த்தே சொல்லுவாங்களோ என்னவோ. அங்க நடக்கிறது இங்க சொல்றதும், இங்க நடக்கிறது அங்க சொல்றதும் பாட்டிக்கு கை வந்து கலை. அதனால இப்பவும் அதே மாதிரி சொல்ல போறாங்களோ என்னமோ. ஏய், என்ன கோழி முட்டிட்டு இருக்கியா? அடியே பத்தாயம், பேசாம இருக்க மாட்டேன். என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. இல்ல பாட்டி, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன வந்து போயின்னுட்டு? இனியா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட சைக்காலஜி எனக்கு அப்படியே அத்துப்படி. உள்ள நடக்க போற டெஸ்ட் மேட்சுக்கு நான் இங்க இருந்தே அப்படியே கமெண்ட்ரி குடுக்கறேன் பாரு. அந்த வசு ரூம்குள்ள போயிட்டு வந்தான்னா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கும். பாட்டி, நீ மட்டும் அதே மாதிரி பண்ண, நான் உனக்கு 1 கிலோ பக்கோடா வாங்கி தரேன், போதுமா? ஏய், வெறும் பக்கோடா வாங்கி மெல்ற ஆளு நான் இல்ல. நல்ல முந்திரி பக்கோடா முறுமுறு முறுமுறுன்னு இருக்கணும். என்னடா அது, ஒரே வம்பா போச்சு. இந்த வசுக்கும் இனியாவுக்கு நடுல மாட்டிக்கிட்டு. ஓய்யோப்பா, அது எப்படி வசு பேரை சொல்லாம இருக்க முடியும்? இவ வேற அப்படி ரூல்ஸ் போட்டு போறா. எப்படி பேரை சொல்லாம இருக்கிறது? இப்ப வேற வசு வந்துருவாளே. அவ பேரை சொல்லாம இருக்கணும்னா ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும் அர்ஜுன். பட்டும் படாம பேசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன். ரிலாக்ஸ் பண்ண அர்ஜுன், ரிலாக்ஸ். அவட்டும் பாத்துக்கலாம். ஓம் வசுதேவரே, நாம் நினைத்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வசுதேவரே. நாளை பொழுது புலரும் போது வசுவா, சரி வேற ஏதாவது சேனல் மாத்துவோம். வேற சேனல் போடு. வசீகரா, என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் முடியல. எல்லா சேனலுமே வாடா. நியூஸ் சேனல் வைக்கிறேன், அதுல எப்படி வசு வருதுன்னு பாக்குறேன். நேற்று நடைபெற்ற ஓட்டப்பந்தய போட்டியில் 20 பேர் கலந்து கொண்டனர். அதில் வசுமதி என்ற பெண்ணுக்கு முதல் பரிசு கிடைத்தது. குட் மார்னிங் அர்ஜுன் சார்.
அச்சோ இவ வந்துட்டாலே. என்ன அர்ஜுன் சார், குட் மார்னிங் சொன்னா சொல்லவே மாட்டேங்கிறீங்க? மார்னிங். இந்தாங்க காஃபி. காஃபில சுகர் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் சீக்கிரம் காஃபி குடிச்சு முடிங்க. நான் ரெடி, ஆபீஸ்க்கு போலாம். ஐ எம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்னது புரியல? வீட்ல இருந்து ஒர்க் பண்ண போறேன். ஏன் அர்ஜுன் சார், நீங்க கொரோனா டைம்ல கூட ஆபீஸ்க்கு வந்தீங்களே, இப்ப என்ன சார் அப்படியே மாறிட்டீங்க? என்ன விஷயம் அர்ஜுன் சார்? அது சும்மா போகலன்னா போகல விட. அப்போ நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீ கூட போ. ஐயோ இழுத்துக்கிட்டே போறாளே, போகவே மாட்டேங்கிறா பாரு. அர்ஜுன் சார் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்காக ரவா தோசை பண்ணிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்கு மேல வந்து, நானே வரேன். போ போ, பாய். அர்ஜுன் சார் பட்டும் படாம பதில் சொல்றாரு. சரியில்லையே, வழக்கமா பேசுறதை விட பட்டு பட்டுன்னு பதில் சொல்றாரு. அவரோட பேச்சுல ஏதோ குறையுது, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். போங்கறல்ல. வெளியே வரல வரா வந்துட்டா பாருங்க. பல்பு வாங்கிட்டு வந்திருக்காளா? அடியே இனியா, என்னமோ என்கிட்ட பெருசா சவால் விட்டியே. இப்ப பாரு அவ என்ன பண்றான்னு. நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்காம இந்த பக்கத்துல இருந்தே கரெக்டா சொல்றேன் பாரு. ஏய், அவ இப்போ காரணம் புரியாம அப்படியே யோசிப்பாளே. அர்ஜுன் சாருக்கு குட் மார்னிங் சொன்னேன், அவரும் குட் மார்னிங் சொன்னாரு. காஃபில சுகர் இருக்கான்னு கேட்டதுக்கு சுகர் சரியா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் ஆபீஸ்க்கு போலாமான்னு சொல்லி கேட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாரு. ஐயோ ஆமா பாட்டி, நீ சொன்ன மாதிரி அவளும் யோசிக்கிறா. இப்ப அவ தலையில கைய வச்சுக்கிட்டு உள்ள நடந்தது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாப்பாளே. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, நீ சொன்ன மாதிரி தலையில கைய வச்சுக்கிட்டு யோசிக்கிறா. இப்போ நகத்தை கடிப்பா பாரு. ஐயோ, நகத்தை கடிக்கிறா பாட்டி. இப்போ தலையில கை வச்சு நை 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 நைன்னு சொரிவா பாரு. என்னாச்சு அர்ஜுன் சாருக்கு? உற்சாகமே இல்லாம இருக்காரு. இந்த மாதிரி இருக்கவே மாட்டாரு. ஐயோ ஆமா பாட்டி, அவ தலையில கைய வச்சு சுரீரா, அதே மாதிரிதான். ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. இப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நடப்பா பாரு. பாரு. ஐயோ, நீ சொன்ன மாதிரி அங்க எங்கேயும் நடந்துகிட்டே இருக்க பாட்டி. இதோ பாரு, கரெக்டா சொல்றாங்கல்ல. இவங்களுக்கு இந்த கிராஸ்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்திடி. இவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்ம தொழிலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏய், நீ என்ன முணுமுணுக்குறேன்னு எனக்கு தெரியும்டி. நீ அடங்கவே மாட்டியாடி. இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே குழம்பி போய் அவுட்டு கொடுத்துருவா பாரு. ஐயோ பாட்டி, அவ செஞ்சது அத்தனையும் அவளை பார்க்காமே சொல்லிட்ட பாட்டி. ஒண்ணு கூட மிஸ் ஆகல. இந்த மாதிரி சூழ்நிலையில பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதுவும் இந்த கோணவாய்க்காரியோட எத்தனை வருஷம் இருந்திருக்கேன். இவளை பத்தி எனக்கு தெரியாதா பாட்டி? நீங்க வேற லெவலு. பாட்டி, அர்ஜுன இதே மாதிரி அவளை வெறுக்க வச்சுட்டா அவ இந்த வீட்டை விட்டு ஓடிடுவாள்ல.
இதே மாதிரி இன்னும் நிறைய பிளான் பண்ணுடி. அப்படியே உன் ஃப்ரெண்டுங்க ரெண்டுத்துக்கும் வயிறு நிறைய சோறு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு. ஓகே சரி பாட்டி, யோசிங்க. கண்டிப்பா பண்றேன். ம். அண்ணி, என்ன நீ ஒரு மாதிரி டல்லா வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா ஆனந்த், நான் நார்மலா தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க நீ. என்கிட்ட நீங்க எதையும் மறைக்க முடியாது. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இல்ல, அர்ஜுன் சார் காஃபி கொடுத்தேன். வழக்கமா உற்சாகமா பேசுவாரு, ஆனா இன்னைக்கு என்னமோ டல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேக்குற கேள்விக்கு ஸ்கூல் புள்ள மாதிரி பதில் சொன்னாரு. அவரோட பேச்சுல நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அட போங்க நீ, இதுக்கு போய் அலட்டிக்கிறீங்க. இந்த வீட்ல தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே நடக்குது. யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாங்களோ என்னவோ, அதனாலதான் அண்ணன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரோ என்னவோ. அப்படியெல்லாம் தெரியல ஆனந்த், நல்லாதான் பேசினாரு. ஆனா அவரோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. அதான் என்னன்னே தெரியல. ஆபீஸ்க்கு போலாமான்னு கேட்டேன். இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாரு. என்னமோ என்ன தவிர்க்கிற மாதிரி பேசினாரு ஆனந்த். அப்படியா? நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் அண்ணன் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க. நம்ம 2 பேரும் பேசி அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி ஆனந்த், வாங்க. வாங்க. இன்னைக்கு நம்ம வசு பேரை சொல்லவே கூடாது. ஐயோ, சொல்லுங்க. எவ்வளவு டைம் ஆனா பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, போயிட்டு அப்புறம் அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. ஒரே நிமிஷம், முக்கியமான கால் இருக்கு, அப்புறம் பேசலாம். போ. ஐயோ, நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஆனந்தா பேசணுமா? ஆனந்தா? ஆனந்த், வாடா. என்னடா அப்பப்ப ஆபீஸ் வரைக்கும் பாக்குற போல இருக்கே. ஆமா. வெரி குட், வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. என்னது இது? இவ கூட ஏன் இவனும் வந்திருக்கான்? ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி சுத்தி அடிக்கிறீங்களே. ஐயோப்பா. சரிடா. என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, இதை இன்னைக்கு கிளியர் பண்ண வேண்டிய ஃபைல். ஓகே. இதுல சில டவுட்ஸ்லாம் இருக்கு. அதனாலதான் வசு மேடத்தையும் கூட கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, என்ன டவுட் கேளு. அது இதுல சில விஷயங்கள் புரியல. எனக்கு பதிலா வசு மேடம் உங்ககிட்ட கேட்பாங்க. இந்தாங்க கேளுங்க. எதுக்கு 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 நீயே கேளு. உனக்கு வாய் இருக்குல்ல, அவ வேண்டாம், நீயே கேளு. என்னை விட மேடம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. சோ அவங்களே கேள்வி கேட்பாங்கண்ணே. மேடம், என்னன்னு நீங்களே கேளுங்க. அர்ஜுன் சார், இந்த பர்ச்சேஸ்ல நம்ம 30% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம். ஆனா ஆடிட் நோட்ல அது வரவே இல்லையே சார். ஏய், அது நான் தான் ஆடிட்டர் கிட்ட அதை அவாய்ட் பண்ண சொன்னவா. ஆனந்த், என்னது இது? என்கிட்ட பேசிட்டு ஆனந்த பாக்குறாரு. அர்ஜுன் சார், இத பாருங்களேன். இவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்தது ரா மெட்டீரியல்ஸ். ஆனா டெபிட் நோட்ல finished goods எடுத்த மாதிரி நோட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனி ரொம்ப நாளா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்திலாம் கவலைப்படாத. வரவு செலவுலாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனந்த், நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. ஆனா வா வான்னு மட்டும்தான் சொல்றாரு. வசுன்னு முழு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. நைஸா ஆனந்த் பேரை வச்சு வேற இழுக்கிறாரு. அப்பாடா, 2 பேருக்கு பதில் சொல்லாமலே தப்பிச்சிட்டோம். இன்னும் என்ன வச்சிருக்காளோ? ஐயோ, இன்னும் கிளம்பல. இன்னும் சமாளிக்கணும் போல இருக்கே. இப்ப வேற இந்த டைமா பார்த்து வந்து நிக்கிறான். அர்ஜுன் சார், அப்போ இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா மெயில் போட்டுருவா? ஓகே தான் பஸ். ஓகே ஆனந்த், மெயில் போட்டுடு.
ஏதோ குறையுதுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தண்ணி? அர்ஜுன் சாரு என் பேரை சொல்லாம தவிர்க்கிறாரு. அப்படியா? எப்போ என்ன கேட்டாலும் என் பேரை சொல்லிதான் முடிப்பாரு. இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு. உங்க பேரை சொல்றாரு பாத்தீங்களா? அதோட அவரோட மொழிய பாருங்க, லைட்டா திருட்டு மொழி முழிக்கிறாரு. கொஞ்சம் இருங்க, இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அர்ஜுன் சார், இந்த சின்ன தம்பி படம் சூப்பர் படம் இல்ல அர்ஜுன் சார்? என்னது தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? ஒருவேளை அவ பேரை சொல்லாம இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாலோ? எஸ் எஸ், இட்ஸ் a nice movie. நான் இந்த படத்தை குஷ்பு மேடமோட நடிப்புக்காக யூடியூப்ல நிறைய தடவை பாத்திருக்கேன் அர்ஜுன் சார். நீங்க? நோ 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 நோ, நான் அத்தனை தடவைலாம் பார்த்ததே இல்ல. only 2 times. படத்துல பிரபு சார் ஆக்டிங் எக்ஸலண்டா இருக்கும். ராஜா சார் மியூசிக் கம்போசிங் சூப்பர். கவுண்டமணி கலக்கி இருப்பாரு. நான் நினைச்சது கரெக்டா, கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ உஷாரா இருக்காரு. இருங்க. என்ன அர்ஜுன் சார், நீங்க இந்த படத்துல சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கும், டைரக்டர் பின்ன இருப்பாரு அப்படின்னு அவரை பத்தி பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா அண்ணா அவரை பத்தி பேசாம ஆக்டர்ஸ பத்தி பேசுறீங்க? வந்துட்டா, பாயிண்ட்டுக்கே கரெக்டா வந்துட்டா. டைரக்டர் பேரு பி வாசு. வாசுன்னு சொல்றதுக்கு தெரியாம வசுன்னு சொல்லிட்டேனா? இத வச்சு ஏதோ பிளே பண்ண பாக்குறாளே. கேர்ஃபுல்டா அர்ஜுன், கேர்ஃபுல்டா. அப்பா, ஃபேண்டாஸ்டிக் டைரக்ஷன், சூப்பரா பண்ணிருப்பாரு. ஓ, பேரு மட்டும் தவிர்க்கிறீங்க. எங்க டைரக்டர் பேரை சொல்லுங்க பாப்போம். பேரு மைண்ட்ல இருக்கு, வரல. நீ கேக்குற வரவே மாட்டேங்குது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? சந்திரமுகியோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். அவரு பேரு தெரியாதா உங்களுக்கு? ஆமா, பி வாசு தானே? கரெக்ட் அர்ஜுன் சார். அவரு பேர்ல தொணக்கால எடுத்துட்டா ஒரு அறிவு ஜீவியோட பேர் வரும். அது என்னன்னு சொல்லுங்க? அறிவுஜீவி. ஆனந்த், ஆல் டவுட்ஸ் கிளியர். போயிட்டு வா. மேடத்தை கூட்டு போ. அண்ணி, இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நம்ம கிளம்பலாம். சரிண்ணா, போயிட்டு வாங்க. வாங்க மேடம். ஐயோ எவ்வளோ முடியல. எங்க ரிமோட்டு? பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு. ஏன் நீ அண்ணன் ஏன் உங்க பேரை சொல்லாம தவிர்க்கிறாரு? தெரியல ஆனந்த், சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தொண்டைக்குழி வரைக்கும் என்னோட பேரு வருது. ஆனா கஷ்டப்பட்டு சொல்லாம வாய்க்குள்ளேயே தடுத்து வச்சுக்கிறாரு. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? அண்ணையே இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்? இல்ல, நீ எனக்கு எதுவுமே புரியல. ஆனந்த், இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஆட்கள்லாம் நிறைய பேர் வராங்க போறாங்க. அவங்க வேலையாதான் இருக்கும். ஆமா நீ, எனக்கும் அப்படிதான் தோணுது. மீனாட்சிய வீட்டுக்குள்ள அடைச்சு வச்ச விவகாரத்துல இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்ட இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி இங்க வந்திருக்காங்க. ஆமா, ஏற்கனவே என் பாட்டி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த இனியா கூட சேர்ந்துட்டு சுத்துது. பாட்டி ஏதாச்சும் சொன்னா அப்ப வேற கோச்சுப்பாரு. இனியா ஃப்ரெண்ட்ஸ நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா இனியா அத அண்ணன் கிட்டயும் அம்மா கிட்டயும் அப்படியே போட்டு கொடுத்துருவா. ஏற்கனவே இந்த அத்தைய நான் வீட்டை விட்டே அனுப்பணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கே அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் நான் பேசாம இருக்கேன். இவ்ளோ வில்லங்கங்கள் இந்த வீட்ல இருக்கிறப்போ இதுல ஏதாவது ஒண்ணுதான் அர்ஜுன் சார் கிட்ட போட்டு கொடுத்திருக்கோம். எனக்கு என்னமோ இந்த இனியா மேலதான் டவுட்டா இருக்கு. சீக்கிரமா வந்து தொலைங்கடி. ஆனந்த், ஒரு ஐடியா. என்ன நீ? இதுங்களை போட்டு வாங்குற விதத்துல போட்டு வாங்கினா உண்மை தெரிஞ்சிரும்.
சூப்பர் அண்ணி, கலக்குங்க நீ.